பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை இந்த நாளிலும் கூட நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலும் கூட லூக்கா 22வது அதிகாரம் 46வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் நித்திரை பண்ணுகிறது என்ன? சோதனைக்குட்படாதபடிக்கு எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்றார். இயேசு கிறிஸ்து இது சீஷர்களை பார்த்து அவர் சொல்லுகிறதாவது, நீங்க சோதனைக்கு பிரவேசிக்காதபடி எழுந்திருங்கன்னு சொல்றாங்க. சில ஆட்கள் இருந்த இடத்துல இருந்து அப்படியே உட்காந்து ஜெபிப்பாங்க, டயர்டாகி அப்படியே தூங்கிடுவீங்க. சிலது படுத்த இடத்துல படுத்துக்கிட்டு ஜெபம் பண்ணின்னு சொல்லுவாங்க, அப்படியே தூங்கிடுவாங்க. பிரியமானவர்களே, கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? நீங்கள் எழுந்து அந்த இடத்தை விட்டு உங்களுக்கென்று ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். தினந்தோறும் இந்த இடத்துல நான் ஜெபம் பண்ணுவேன், இந்த இடம் நானும் பிதாவாகிய தேவனும் கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியானவரும் இணைந்து நான் ஜெபிக்குவதற்காக இந்த இடத்தை நான் ஆயத்தப்படுத்தி வைக்கிறேன் என்று சொல்லி அந்த இடத்துல போய் உட்காருங்க. வேதத்தை எடுத்து வைங்க, பாடுங்க, துதிங்க, ஆராதிங்க, ஜெபம் பண்ணுங்க, அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்க. பரிசுத்தாவின் உங்களுக்குள்ள வைராக்கிய வஞ்சை விண்ணப்பம் பண்ணுவாருங்க. ஏனென்றால் நீங்கள் நித்திரை பண்ணுகிறது என்ன? எப்ப பாருங்க சில ஆட்கள் தூங்கிக்கிட்டே இருப்பாங்க, ஜெபம் பண்ண குடும்பம் தூங்கும். ஏன்னா சில இடங்கள்ல உட்காந்து உட்காந்து சூடு பிடிச்சு அந்த இடத்துலயே உட்காந்து அப்படி தூங்கிக்கிட்டே இருப்பீங்க. அந்த இடத்த விட்டு எழுந்துறீங்க. நீங்க நிச்சயமா காலைதோருடைய கிருபைகள் புதிதாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரே, அதிகாலை எந்திரிச்சு நேரப்பட எந்திரிச்சு அவருடைய பாதத்தில் உட்காருங்க, வேதத்தை வாசிங்க, செபிங்க, ஆராதிங்க. நிச்சயமா கர்த்தர் உங்கள் ஜெபத்திற்கு பதில் தருவார். உங்களுக்கு விரோதமா எப்படிப்பட்ட ஆயுதங்கள் வந்தாலும், சோதனைக்காரன் உங்களுக்கு விரோதமா வேலையிலேயோ வீட்டிலேயோ குடும்ப வாழ்க்கையிலேயோ திருமண காரியத்திலேயோ புதிதாய் திருமணமான குழந்தைகள் பெற்றெடுக்கப்படியாதபடி உங்களை சோதிக்கும்படி பிசாசானவன் உங்களுக்கு விரோதமா என்னதான் கண்ணியை வைத்தாலும் அந்த சோதனைக்கெல்லாம் நீங்க தப்பும்படிக்கு எழுந்திருங்க. கணவன் மனைவி எழுந்திரிங்க, வாலிப பிள்ளைங்க அதிகாலை எழுந்திரிங்க, வயதானவர்கள் அதிகாலை எழுந்திரிங்க, ஜெபம் பண்ணுங்க என்று தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார். இங்கு இயேசு கிறிஸ்து அவர் காட்டிக் கொடுக்க போகிற நாள் அன்றைக்கு இரவு வேளையில அவர் ஒலிவ மலையில வியாகுலப்பட்டு அழுவதும் போது அவரோடு கூட சேர்ந்து 1 மணி நேரம் எனக்காக விழித்திருந்து ஜெபிகளை சொன்னார். ஆனால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து சொல்றாரு, பூமியில இருக்க நீங்க உங்களுக்காகவும் உங்க பிள்ளைகளுக்காகவும் அழுது ஜெபிங்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து பெண்களோடு சொன்னது போல இதை கேட்கிற ஒவ்வொருவரோடு சொல்லுகிறார், அதிகாலை எஞ்சி ஜெபிங்க. ஏன்னா சோதனைக்காரன் உங்களை சோதிக்க போறான் என்று சொல்லி, சீமோனே இது கோதுமை சுழலினாலே புடைக்கிறது போல சாத்தான் உன்னை புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டார். அதுதான் ஏசப்பா சொல்றாங்க இன்னைக்கு உங்கள்கிட்ட, உங்களையும் சோதனைக்காரன் சுழலிட்டு புடமிடுகிறது போல புடைக்கிறது போல புடைக்க ரெடியா இருக்கிறான். இதை கேட்கிற யாரோ ஒருத்தருக்கு இந்த வார்த்தை வருது, இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்காதீங்க. பிரச்சனைக்கு மேல பிரச்சனை உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு. எழுந்திரிங்க, அதிகாலையில கர்த்தருடைய சமூகத்தை தேடுங்க, முழங்கால போடுங்க, வேதத்தை வாசிங்க, ஆராதிங்க, நன்றி சொல்லுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கர்த்தரை நோக்கி விண்ணப்பங்கள் ஏறிடுங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுவாரு. வர இருக்க எப்பேற்பட்ட தீங்கா இருந்தாலும் தீமைகளாக இருந்தாலும் அவை எல்லாவற்றுக்கு கர்த்தர் உங்களை தப்புவிக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். நீங்க இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சீங்கன்னா இன்றைக்கே அதிகாலை எஞ்சி ஜெபிக்க உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சகல சோதனைக்கும் நீங்கள் தப்புவிக்கப்படுவீர்கள். உங்களுடைய சகோதரி இவாஞ்சல் ஷீலா ரொசாரியோ. God bless you all. Amen. Amen. Amen.